இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டிலையே எப்படி சூப்பரான நூடுல்ஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து ஹோம்மேடாக பண்ண அரிசி நூடுல்ஸ், அரிசி மாவில் பண்ணது, ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ இதை வந்து ஒரு சைடில் கொஞ்சமாக சால்ட்டும் ஆயிலும் ஊற்றி அதை வேக போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் வதக்கணுமோ அதை வதக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கணும். அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது மசிகிற அளவுக்கு வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு 2 தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக கொடமிளகா, பச்சை கொடமிளகா, கேரட், இவ்வளோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி போடலாம், கலர் கேப்சிகம் போடலாம், எல்லாமே போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சைடில் வந்து நம்மளோட நூடுல்ஸ் வந்து வெந்துட்டுருக்குது. இதை போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கணும். இதில் வந்து நம்ம எந்த சோயா சாஸோ இல்லை எந்த ஒரு சாஸும் ஆட் பண்ணாமல் வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி பண்ணணுங்கிறத தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். டேஸ்ட்டும் வந்து கடையில் எப்படி இருக்கோ அந்த அளவு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்குறாங்கன்னு எங்கேயோ கடையில் வாங்கி அதை வந்து கொடுக்குறத விட இப்படி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக பண்ணும்போது இதுவுமே வந்து ஹோம்மேடாக பண்ண ரைஸ் நூடுல்ஸ் தான். அதனால் எந்த ஒரு கேடும் இருக்காது, ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வெங்காயம், கேரட் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணுறோம். ஒரு 4 முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம வெங்காயத்தெல்லாம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அந்த நடுவில் வந்து இந்த முட்டையை உடச்சி ஊற்றி இதையும் வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் வெங்காயம், முட்டை இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நூடுல்ஸில் சால்ட் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சால்ட் போட்டாச்சு. இதை மெதுவாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட ஆரம்பிங்க. அப்போ முட்டை நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் கூட அந்த எக்கும் வந்து சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம கிண்டினதும் சாஸ் ஊற்றுறவங்க இந்த டைமில் ஊற்றுவாங்க. நம்ம அதெல்லாம் ஊற்றாண்டா, ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால இப்போ இது கூட நம்ம நூடுல்ஸை வேக வச்சுருக்கதை நல்லா வடித்து எடுத்து அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடணும். சரியா? இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இனி மெதுவாக இது கூட இந்த நூடுல்ஸையும் வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி கூடணும். சைட்லேருந்து எடுத்து நல்லா கிண்டி மெதுவாக அந்த மசாலா கூட நம்ம நூடுல்ஸ் சேர்கிற மாதிரி வந்து நல்லா கிண்டிக்கணும். அப்புறமா நான் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ்க்குனே கிடைக்கிற அந்த மசாலா வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மசாலா இல்லைன்னா வந்து இன்றைக்கி என்ன ஆட் பண்ணலான்னா கரம் மசாலாவும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதே டேஸ்ட்டு தான் அதுலேயும் கிடைக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு டேஸ்டியான நூடுல்ஸ் கிடச்சிடுச்சு. ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு நூடுல்ஸும் கிடச்சிட்டு நமக்கு நினச்ச மாதிரி ஹெல்த்தியாகவும் பிள்ளைகளுக்கு கொடுத்தோங்கிற ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வீட்டிலையே சுவையாக செஞ்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். கடை நம்ம பண்ணிட்டோன்னா சூப்பரான நூடுல்ஸ் வந்து வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. எதுக்கு கடைக்கெல்லாம் போய் வாங்கணும்? இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வெரைட்டியான எங்கள் ஊர் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இனி 1 by 1 நான் வந்து என்னோடய சேனலை போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.